சொல்லுமா. அண்ணே, அப்பா என்ன லஞ்சுக்கு வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. இப்போ ஃபோன் பண்ணி எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டாரு. எனக்கு வீட்ல சாப்பிட பிடிக்கலன்னு. ப்ளீஸ் நீ வந்து வெளியில கூட்டிட்டு போறியா? சரிடா, ரெடியாரு, நான் வந்து கூட்டிட்டு போறேன். பக்கோடா. இது பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்னு நினைக்கிறேன். பிளேன் தோசை, மசாலா தோசை. சிக்கன் இருக்கே? ஆமா, சிக்கன் ஐட்டம். சிக்கன்னா இதுதான், சிக்கன் வரமிளகாய். சொல்லட்டுமா? ஏன் உம்முன்னு இருக்க? அப்பா மேல கோவமா இருக்கேன். என்ன பண்ணாரு? ஒவ்வொரு தடவையும் ஹோட்டல் கூட்டிட்டு போறேன்னு ஏமாத்திக்கிட்டு. அதான் சில்லி சிக்கன். அண்ணா, அங்க பாருண்ணா அப்பாவை. யாருண்ணா அது? அவங்க யாராவது நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் இல்லனா பிசினஸ் சம்பந்தமா ஏதாவது பேசுறதுக்கு வந்திருப்பாங்க. எனக்கு என்னமோ வேற யார் மாதிரியோ இருக்கு. சரி வா போய் கேக்கலாம். அது ரசமா? ரசமா? சரி ஆர்டர் பண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ சார். ரொம்ப காரமா இருக்கும். வணக்கம் சார். வணக்கம். என் பேர் வாசன். இது என் தங்கச்சி மந்த்ரா. உங்க பழைய பார்ட்னரோட சன் அண்ட் டாட்டர். சின்ன வயசுல எங்களை பார்த்துருப்பீங்க, மறந்துட்டீங்க போல் இருக்கு. சார் மேடம் அவங்க வைஃப். ஓ, அம்மாவை பார்த்தா நம்ம அம்மாவை பார்த்த மாதிரியே இல்லை. வணக்கம் மேடம். உங்களை பார்க்குறப்போ எங்கள் அம்மாவை பார்க்குற சந்தோஷம். உங்களை அம்மான்னு கூப்பிடலாமா? தாராளமா கூப்பிடலாம் சார். நீங்கள் ஒன்றும் கோச்சிக்க மாட்டீங்களே? நான் கோச்சிக்கிறதுக்கு என்ன இருக்கே, நீங்கள் கூப்பிடுங்க. மேடம், சார்னால தான் நாங்கள் 2 பேரும் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம். ஓ அப்படியா? நீங்க சொல்லவே இல்லை. அதான் அவர் சொல்லிட்டு இருக்காருல்ல. எங்கள் அப்பாவும் நிறைய சொல்லுவார். உட்காருங்க, சாப்பிடலாம். இல்லை மேடம், நீங்கள் ஃபேமிலியாக வந்திருக்கீங்க, உங்களை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? சார் வேற கொஞ்சம் டென்ஷனாக இருக்காரு. இல்லையே, எனக்கு ஒன்றும் டென்ஷன் இல்லை சார். அம்மாவை கூப்பிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வாங்களேன். சரி, நீ கூட்டு வந்தீங்கன்னா எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நாங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். உங்க பசங்களோட சந்தோஷம் மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்படிதான் வச்சுக்கணும். அம்மா வரேம்மா. சரிப்பா, வரேன் சார். வா, நம்ம வேற இடத்துல போய் சாப்பிடலாம். நல்ல பையனா இருக்கான்ல. நீங்க இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க, அவங்கள்ட்ட நல்லா பேசியிருக்கலாம்ல. நான் எங்க டென்ஷனா இருக்கேன்? திடீர்னு வந்துட்டு பார்ட்னர் குழந்தைங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. பசி மயக்கத்துல அந்த பாப்பா பேர் என்னது? மந்த்ரா. நல்ல பேர்ல. நல்ல பேர். வாப்பா. சாரிப்பா. எதுக்குப்பா சாரி சொல்றீங்க? நீங்க பண்ணது எதுவுமே எனக்கு தப்பா தோணல. தங்கச்சி கொஞ்சம் தப்பா ஃபீல் பண்ணா, ஆனா நான் அவளையும் கன்வின்ஸ் பண்ணிட்டேன். அப்பா, எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பொண்ணுங்களை பார்க்க ஆரம்பிச்ச போது எனக்குள்ள வந்த முதல் கேள்வி அப்பா எப்படி தனியா இருக்காருங்கிறது தான். ஆனா ஒரே ஒரு விஷயம் தப்பா தோணுதுப்பா, நீங்க அம்மாவை வீட்டுக்கு கூட்டு வராது. இல்லப்பா, இவ்வளவு காலம் நாங்க வெளி உலகம் தெரியாமையே வாழ்ந்துட்டோம். இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றது அவ்வளவு நல்லதா படல. ஒரு பொண்ணு சில விஷயங்களை அம்மா கிட்ட தான்ப்பா சொல்ல முடியும். எனக்கு இப்ப அம்மா வேணும், அதனால அவங்கள கூட்டிட்டு வாங்கப்பா. சரி விடுமா, அப்பா மனசை கஷ்டப்படுத்தாத. Excuse me. Yes sir. சொல்லுங்க சார். இந்த செக்ஷன் ஃபுல்லாவே நியூ அரைவல்ஸ் தானே? ஆமா சார், நியூ அரைவல்ஸ் தான். ஓகே, ஃப்ரீ சைஸ் தானே இது? ஃப்ரீ சைஸ் தான் சார். யார் வேணா இதை போடலாம்ல? போடலாம் சார். நான் போடலாமா சார்? இது லேடிஸ் போடுற ட்ரெஸ் சார். ஏங்க, பொண்ணுங்க எல்லாம் பசங்க ட்ரெஸ் போடுறாங்க, பசங்க பொண்ணுங்க ட்ரெஸ் போடக்கூடாதா என்ன? போடலாம் சார். வேஸ் ட்ரையல் ரூம் அங்க இருக்கு சார். ஓ தேங்க்யூ. வா அழகு சுந்தரி, டாக்குமெண்ட்ரிலாம் முடிஞ்சிச்சா? எப்போ பாரு உனக்கு சிரிச்ச முகம் தான். ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல? நான் ட்ரையல் ரூம் போயிட்டு வந்துடுறேன். என்ன வேணும் மேடம்? அந்த ஆள் ஒரு மாதிரி அன்னைக்கு ஹோட்டல்ல சாப்பிட்டு காசு கொடுக்காம ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்காரு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா டீல் பண்ணிக்கங்க. சரிங்க மேடம். சார், யாரோ ஒரு கஸ்டமர் தப்பா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியா? என்ன பண்ணிட்டு இருக்காரு? லேடிஸ் ட்ரெஸ் எடுத்துட்டு ட்ரையல் ரூம் போயிருக்காரு சார். ஓகே, நீங்க போய் வாட்ச் பண்ணுங்க. ஓகே சார். ஹாய். Hey, look at him, a strange customer yaar.
சாரி, ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பண்ணேன். இதை பேக் பண்ணி கொடுத்துருங்க. நான் எவ்வளோ அமௌண்ட்டை பே பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ. நீங்கள் எதுக்கு என்னையே வாட்ச் பண்ணுறீங்க? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, போங்க. ஹலோ, இது கவுண்டர்ல கொடுத்துருங்க. ஓகே மேடம். சாரி சார், பர்ஸ் இங்கே மிஸ் பண்ணிட்டேன். இல்லை மேடம், பில் போட்டாச்சு, கண்டிப்பாக கேஷ் பே பண்ணி ஆகணும். சரி, நான் வேணா வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்துடுவா. சாரி மேடம், அது முடியாது, இப்போயே பே பண்ணணும். சார் ப்ளீஸ். சார் என்ன ப்ராப்ளம்? சார் பில் போட்டதுக்கப்புறம் கேஷ் இல்லை, பர்ஸை மிஸ் பண்ணிட்டேன்றாங்க சார். காசு இல்லையா சார்? அது மட்டும் இல்லை, கண்டபடி உங்களை பற்றி தப்பாக பேசியிருக்காங்க சார். சொல்லியிருப்பாங்க. 5 ஸ்டார் ஹோட்டலில் காசு இல்லாமல் சாப்பிட்டேன்னு சொல்லியிருப்பாங்களே. சரி பரவாயில்ல, அவங்களுக்கும் சேர்த்து நானே பே பண்ணிடுறேன். ஓகே. நோ நானே பே பண்ணிக்கிறேன். பரவாயில்ல, ரிலாக்ஸ். ஆனால் என்ன, இன்னைக்கு உங்களை பார்த்து சிரிக்கிறதுக்கு யாருமே இல்லை. என்னவோ ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட், சிட்டி பேங்க், ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, யூடிஐ. I'll go for Standard Chartered. Sir. I'll take it. Lot of cards. தேங்க்யூ சார். Thank you. Excuse me. Sir. ஒரு நிமிஷம் இப்படி வரீங்களா ப்ளீஸ்? எப்போ கொடுப்பீங்க? எது? காசத்தான். வீட்டுக்கு வாங்க கொடுத்துட்றேன். வீட்டுக்கு வந்தால் வேற எதுவும் கொடுக்க மாட்டீங்களா? வேற என்ன? ஐ மீன் பசிச்சா சாப்பாடு கூட போட மாட்டீங்களா என்ன? நான் எதுக்கு சாப்பாடு போடணும்? எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்னது? இல்லை, திருடினது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எதை திருடுனீங்க? உன் மனசை. வாட் நான்சென்ஸ். நான் சென்ஸோட தான் இருக்கேன். இந்தா உன் பர்ஸ். இது எப்படி? இதெல்லாம் என்ன ஐயர் வச்சு நேரங்காலம் பார்த்தா திருடுவாங்க. ஏய் இங்கே பார், நான் இந்த ஏரியா ரவுடி. சத்தம் கித்தம் போட்டேன், பிளேடை கடக்குன்னு மென்று படக்குன்னு மூஞ்சில் துப்பிடுவேன். புரியுதா? ஒழுங்கு மரியாதை ட்ரெஸ்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போ. ஜாக்கிரதை. அழாதம்மா. அட இப்போ என்ன நடந்து வச்சுட்டு அழுகிற? அழாதேன்னு சொல்கிறேன்ல. ஏய் எங்கடா போயிட்டு வர? ஃபோன் பண்ண வேற கட் பண்ணுற. இல்லைப்பா, வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். எவனோ ஒரு பொறுக்கி பையன் உன் தங்கச்சிக்கு லவ் லெட்டர் கொடுத்துருங்க. என்னன்னு கேளு. அழாதம்மா. என்னம்மா ஆச்சு? ரமேஷ் ஒருத்தன் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டா. என்ன பண்ணுறான்? என்ன? தாமரை கிருஷ்ணன் காலேஜில் படிக்கிறான்டா. அதுதான் அவ்வளோ லட்சணமா சொல்கிறேன். அவன் தாம்பரம் கிறிஸ்டின் காலேஜ், நீ ஸ்டெல்லா மேரேஜ். அங்கேருந்து எப்படி இங்க? எனக்கு புரியலையே. 6 மாசமா என்னையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லடா, நேத்தே அவளை பார்த்து நாளைக்கு நான் உனக்கு லவ் லெட்டர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். சரி, உங்கள்கிட்ட எல்லாம் வந்து சொன்னா வீணா பிரச்சனை வருமாண்டி இவ பேசாம இருந்திருக்கா. அதே மாதிரி இன்னைக்கு காலையில இவளுக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்கான். வாங்கும் போது எனக்கு தெரியாது, வாங்கி படிச்சதுக்கு அப்புறம் தான் அது லவ் லெட்டர்னு தெரிஞ்சு. என்ன எழுதிருந்தா? அப்பா இருக்காரு. அதான் எழுதிருந்தானா? டேய் சும்மா இரு. அப்பா இருந்தா என்ன? நான் தான் எல்லா கருமத்தையும் படிச்சேன்ல. சொல்லு. ஐ லவ் யூ எழுதிருந்தா. சின்னதா ஒரு ஆரோ மார்க் போட்டு ஐ டோன்ட் லவ் யூ எழுதி திருப்பி கொடுத்துட வேண்டியது தானே? டேய் என்ன பொறுப்பெல்லாம் பேசிட்டு அவளுக்கு அண்ணன் மாதிரி பேசுற. அப்பா 6 மாசமா பின்னாடி சுத்திட்டு இருக்கானா. நேத்து வேற வந்து லவ் லெட்டர் கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்கான். இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, அவ லவ் லெட்டர் வாங்கி படிச்சதுக்கு அப்புறம் தான் அது லவ் லெட்டர்னே தெரியுமா. இங்க பாரு, பசங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க, சும்மா குறை சொல்லாத. இந்த விஷயம் அப்பாவுக்கும் எனக்கும் தெரிஞ்சிருந்தா ப்ராப்ளம் ஆயிடும். நீ ப்ளே பண்ற, நடிக்காத. விடுமா விடுமா. டேய் சும்மா இருடா. அவனுக்கு என்ன பண்ணுமா நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணுவனா? 4 பேர் அனுப்பிச்சு அவன் கையை காலை வெட்டுண்டா. நீங்க உடைங்க, நான் ஒட்ட வைக்கிறேன். நீ அழாத. இவங்கிட்ட போய் சொன்ன. தேர்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் யாரா இருக்கீங்களா? நாங்களும் தேர்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான். உங்களுக்கு யார் வேணும்? ரமேஷ்ங்கிறது எங்கள் ஃப்ரெண்ட் தான் அவன். அவரை மீட் பண்ண முடியுமா? அவர். அப்போ நீங்கள் ஸ்டெல்லா மிஸ் போங்க. ஓஹோ, இதோ இவன் தான் ரமேஷ். இவர் தானா? ஹாய் ரமேஷ். யார் சார் நீங்க? ஏன் முகம்லாம் ஒரு மாதிரி இருக்கு? என்னன்னே தெரியல சார். காலையிலேருந்து 4 பேர் துரத்திட்டே இருக்காங்க. காலேஜ் வரைக்கும் வேற வந்துட்டாங்க. அது எங்கள் அப்பா உங்களை அடிக்க அனுப்பின ஆளுங்களா இருக்கு. ஏன் சார் உங்க அப்பா என்ன அடிக்க ஆள் அனுப்பணும்? என் தங்கச்சி தான் லவ் பண்ணுறீங்க சார். மந்திராவோட அண்ணனா நீங்க? ஐம் வாசன். நீ தானடா ரமேஷ்? ஹலோ வாசன். வாசனா நீ யாரு? உங்களை அடிக்க சொல்லி அமிச்சாரு அவரோட பையன். என் தங்கச்சி இவரும் லவ் பண்ணுறாங்க. நீங்கள் எதுக்கு இங்கே நடுவில்? இருக்கட்டும், உங்க அப்பா காசு கொடுத்துட்டாருல, இவனை அடிச்சுட்டு தான் போவேன். அப்போ காசு கொடுத்தா நீங்கள் என்ன வேணா செய்வீங்க? கண்டிப்பா காசு தான் எங்களுக்கு முக்கியம். என்னடா? ஆமாம். டேய்
என்ன தைரியம் தான் அந்த பொண்ணு முன்னாடி சுத்துவேன் பாஸ். இனிமேல் சுத்து. இந்தாங்க என்னது? போய் தண்ணி அடிங்க. அதோட சிம்பிளாக டெம்பரரியாக ஒரு காதலியை தேடிக்கோங்க. எதுக்குங்க காசு வாங்கிட்டு லவ்வர்ஸை டிஸ்டர்ப் பண்ணிருக்கீங்க? கிளம்புங்க. அப்புறம் ஹலோ, ரமேஷ் உங்களுக்கு ஒரு தங்கச்சி தானா? அப்பாட்ட கேளுங்க. நல்லா இருக்காது, வாங்கடா போலாம். ரமேஷ், என் தங்கச்சிக்கு உங்களை பிடிக்கலையா இல்லை ட்ராமா பண்ணுறாளான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எல்லா தங்கச்சிக்கும் என்ன மாதிரி ஒரு அண்ணன் இருக்க மாட்டான். ஸ்டாப் எல்லாரும். வெல்கம் மிஸ்டர் வாசன். ஹாய், ஐ எம் சுகந்தி. You sweet as my likings. Thank you.